சீமான் போன்றவர்கள் அதாவது எலெக்ஷனுக்கு வீட்டுக்கு 1000 2000 கொடுக்கறத விட நம்ம அதை ஒரு திட்டமாவே போட்டு மாசம் 1000 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டா ஒரு வருஷத்துக்கு 12000 ரூபா ஆச்சு. எதைத்தான் இவன் விஷயமா கருதுவார்? தேர்தல் ஜனநாயகம் என்பது மக்களுக்கு உரிய நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்த்து அவர்கள் நல்வாழ்வுக்கு வழிவகுத்து மீண்டும் அவர்களிடம் போய் ஓட்டு கேட்பது. இந்த வேலையை திமுக சரியாக செய்து கொண்டிருக்கிறது. இவருக்கு அது பொறுக்கல. அந்த காசை ஏன்ட்ட கொடுங்க, நான் ஒரு இஷ்யூஸ் வாங்கிப்பேன். அந்த காசை ஏன்ட்ட கொடுங்க, நான் ஒரு பங்களாக்கு வாடகை கட்டுவேன். விஜயலட்சுமி விஷயத்துல செட்டில்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு நான் கோர்ட்லயே ஒத்துக்கொண்டு வந்துட்டேன், எனக்கு செட்டில்மெண்ட்டுக்கு பண வேண்டியது இருக்குன்னு அவர் கவலை. அதனால அவர் புலம்புறாரு. பெண்கள் வாழ்வதற்கு தகுதியுள்ள நகரங்களின் பட்டியல்ல முதல் 10 இடங்கள்ல 4க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு நகரங்கள் இடம்பெற்று இருக்கின்றன. அப்படின்னா இதுதான் பெண்களுக்கு இந்த பட்ஜெட்டுகள் சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய விளைவு. இதை நேரடியா தராசு தட்டுல வச்சு அளந்து காட்டு அப்படின்னு சொன்னாலும் அளந்து காட்ட முடியும். மறைமுகமாக புரிந்து கொள்வதென்றாலும் புரிந்து கொள்ள முடியும். இது எப்ப அவங்களுக்கு புரியாது அப்படின்னா, நிர்மலா சீதாராமன்களாக அவர்கள் இருக்கும் பொழுது அது புரியாது, அல்லது துரோகி தமிழ்துயர சவுந்தரராஜன்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு புரியாது. ஊருக்குள் இருக்கக்கூடிய மாரியம்மாளுக்கும் காளியம்மாளுக்கும் இது நன்றாக தெரியும். ஒன்றிய அரசாங்கம் கடந்த ஆண்டு கல்விக்கான பட்ஜெட் 75,000 கோடி. தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு செலவு செய்வது, பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் 44,000 கோடி. உயர்கல்வி இல்லாம வெறும் பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் 44,000 கோடி. அப்ப என்ன அர்த்தம்? நீ கொடுக்கறதுல பாதிக்கு மொத்த நாட்டுக்கே 75,000 கோடி. நாம் ஒரு மாநிலத்துக்கு 44,000 பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் 44,000 கோடி செலவு செஞ்சுட்டு இருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட்ல 50% ரிசர்வேஷன் ஃபார் உமன் அப்படின்றத ஒரு அரசு செயல்படுத்த முடியுது அப்படின்னா பெண்களுடைய சமூக தரம் என்னவாக உயர்ந்திருக்கிறது. நான் உறுதியா சவால் விட்டு சொல்றேன், உத்தரப்பிரதேசத்திலேயோ பீகார்லயோ 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு அரசு பணிகளில் கொடுக்க முடியுமா? கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால தமிழ்நாட்டினுடைய கடன் அளவு 1 லட்சம் கோடியாக இருந்தது. இப்போ 8 லட்சம் கோடி ஆயிருச்சு, அல்லது 5 லட்சம் கோடி ஆயிருச்சுன்னா ஆளாளுக்கு ஒரு கணக்கு சொல்றாங்க. மாநிலம் சொந்த அளவில் வசூலிக்கின்ற அந்த வரி வருவாயினுடைய அளவீடு எவ்வளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது, வரி வருவாய் என்பது மொத்த தமிழ்நாட்டு வருமானத்தின் 75.6% அப்படின்றது கணக்கீடு. அப்போ தமிழ்நாட்டினுடைய வரி வருவாய் எவ்வளவா இருக்கு அப்படின்னா, ஒரு ஆண்டுக்கு 1,52,030 கோடி ரூபாய் அப்படின்றது ஆண்டு வருமானமாக இருக்கிறது. அப்போ கடன் அதிகமா வாங்குறோம்னு சொல்றாங்கல்ல, ஒன்றிய அரசு நிர்ணயித்திருப்பது 2% தான். அதை தாண்டி நாம கடன் வாங்கி இருந்தால் அதற்கு ஒன்றிய அரசு கையெழுத்தே போடாது. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறது. இந்த சூழலில் 2025-26க்கான பட்ஜெட்டை மார்ச் 14ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய உள்ளார். பட்ஜெட்டில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு கடன் நெருக்கடி இருக்கிறது, இது போக ஒன்றிய அரசோடு நிதி சம்பந்தமான பிரச்சனையை தொடர்ந்து தமிழ்நாடு சந்தித்து வருகிறது. ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் எப்படி இருக்க போகிறது, எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்பது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக ஊடகவியலாளர் தோழர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். பட்ஜெட் 14ஆம் தேதி தாக்கல் செய்ய போகிறாங்க. இந்த பட்ஜெட்டில் என்ன எதிர்பார்ப்புகள் அப்படின்றத விட இதுவரைக்குமான இந்த 4 ஆண்டு கால பட்ஜெட் அது என்ன சாதனைகளை இங்கே செஞ்சிருக்குது, என்ன விளைவுகளை அது ஏற்படுத்தி இருக்கிறதா நினைக்கிறீங்க? இப்போ இது சம்பந்தமாக நம்ம தொடர்ந்து பல்வேறு நம்ம எல்லா நேர்காணல்லையுமே தமிழ்நாடு அரசு இந்த 4 ஆண்டுகளில் என்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறது தொடர்ந்து நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ நம்ம சொல்றத இந்த ஒன்றிய அரசாங்கமோ அல்லது இவர்களோ நம்ப மறுக்கிறாங்க இல்லையா? அப்போ இவங்க தரப்புலேயே என்ன நடந்திருக்கிறது அப்படின்றது குறித்து பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. rurban.gov.in ஷியாமா பிரசாத் முகர்ஜி அர்பன் மிஷன், அதாவது அர்பன் மிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், கிராமப்புறங்கள் வளரும் பொழுதுதான் இந்த நாட்டினுடைய அடிக்கட்டுமானம் உறுதியாக வளர்ச்சியை சந்திக்கும் அப்படின்றது நாம் சொன்னதல்ல, இந்திய தேச தந்தையாக கருதப்படுகின்ற காந்தியடிகள் ஆமா அவர் சொல்றது. அப்போ அதுல ரேங்கிங் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு இண்டிகேட்டர் அப்படின்னு, அதாவது செயல்பாட்டின் அடிப்படையில் மாநிலங்களை பட்டியல் போடுவது. இப்போ இது கடைசியா 2025 மார்ச் 12ஆம் தேதி எடுக்கப்பட்டது. அதுல முதல் மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. தமிழ்நாடு எடுத்திருக்கக்கூடிய புள்ளிகள் 96.30 புள்ளிகள் எடுத்து தமிழ்நாடு முதல் இடத்தில் இப்போதும் இருக்கிறது. ஆனால் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்குகின்ற மாநிலமாகவும் தமிழ்நாடு தான் இருக்குன்னு
விவாதிக்கிறாங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய கடன்காரர் யாரு? நம்ம யாருக்குமே கேள்வியே, இதுக்கு ஆப்ஷனே கொடுக்க தேவையில்லை. இந்தியாவிலேயே மிகப்பெரிய கடன்காரர் யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இன்னைக்கு பிறந்த சின்ன குழந்தை கூட சொல்லும் அதானி தான் மிகப்பெரிய கடன்காரர், லட்சம் கோடி வாங்கிட்டு இப்போதும் சம்பாதிக்க திருப்பி கட்டாம சுத்திக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு. எப்படி ஒருத்தருக்கு அதிகமான கடன் சேரும் அப்படின்னா சொத்தின் மதிப்பு அல்லது சொத்துக்களின் மதிப்பீடு அப்படின்றது அதிகமாக இருக்கும் பொழுதுதான் கடனுடைய மதிப்பீடு அதிகமாக இருக்கும். இப்ப தனிநபர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு வரம்பு என்பது கிடையாது. ஒரு தனிநபர் இத்தனை சதவீதத்திற்கு மேல் கடன் வாங்கக்கூடாதுன்னு எந்த வரம்பும் கிடையாது. ஆனா இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மாநில அரசுகள் என்பன எவ்வளவு கடன் வாங்க வேண்டும் என்பதை ஒன்றிய அரசு தான் தீர்மானிக்கிறது. தமிழ்நாடோ கேரளாவோ எந்த மாநிலமாக இருந்தாலும் மாநில அரசினுடைய வரி வருவாய் எவ்வளவு இருக்கிறதோ அந்த வரி வருவாயின் அளவில் இவ்வளவுதான் நாம் வெளியிலிருந்து கடன் பெற முடியும் அப்படின்றது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நடைமுறை தான். FRBM என்கின்ற சட்டத்தின் அடிப்படையில் இந்த அனைத்தும் ரெகுலேட் செய்யப்படுது. இப்ப இந்த எல்லாவற்றின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால தமிழ்நாட்டினுடைய கடன் அளவு 1 லட்சம் கோடியாக இருந்தது. இப்போ 8 லட்சம் கோடி ஆயிருச்சு அல்லது 5 லட்சம் கோடி ஆயிருச்சுன்னா ஆளாளுக்கு ஒரு கணக்கு சொல்றாங்க. இப்போ அதிகமா இருக்கு அப்படின்னா இது அதிகமானதை பேசுறாங்களே. மாநில அரசுடைய வரி வருவாய் அப்படின்றதுல SOTR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவீடு இருக்கிறது, ஸ்டேட்ஸ் ஓன் டாக்ஸ் ரெவன்யூ. மாநிலம் சொந்த அளவில் வசூலிக்கின்ற அந்த வரி வருவாயினுடைய அளவீடு எவ்வளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது SOTR கான்ட்ரிபியூட் 75.6% ஆஃப் தமிழ்நாடுஸ் டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட். இந்த வரி வருவாய் என்பது மொத்த தமிழ்நாட்டு வருமானத்தின் 75.6% அப்படின்றது கணக்கீடு. அப்போ தமிழ்நாட்டினுடைய வரி வருவாய் எவ்வளவா இருக்கு அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு 1,52,030 கோடி ரூபாய் அப்படின்றது ஆண்டு வருமானமாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட்ஸ் ஓன் டாக்ஸ் ரெவன்யூ என்பது 1,00,000 கோடியாக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய கடன் அளவும் அதிகரிக்கத்தான் செய்யும். தமிழ்நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய கடன் அளவும் அதிகரிக்கிறது. இதுல எந்த விதமான கோளாறும் இல்லை. அப்போ கடன் அதிகமா வாங்குறோம்னு சொல்றாங்கல்ல, ஒன்றிய அரசு நிர்ணயித்திருப்பது 2% தான். அதை தாண்டி நாம கடன் வாங்கி இருந்தால் அதற்கு ஒன்றிய அரசு கையெழுத்தே போடாது. நம்ம எப்படி கையெழுத்து வாங்க முடியும்? இப்ப கேரளால வெள்ளம் வந்தது, துபாய் அரசர் முன் வந்தார் தானே, எத்தனை உதவி தேவையோ அவ்வளவு உதவி நானே செய்யறேன், கேரளாவுக்கு டைரக்டா கொடுக்குறேன் அப்படின்னு அவர் முன் வந்தார். ஒன்றிய அரசு அனுமதித்ததா? அனுமதிக்கல. அப்போ வெளிநாட்டில் இருந்து அல்லது பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்து அல்லது முகமைகளில் இருந்து நாம் கடன் வாங்குறோம் அப்படின்னா அந்த கடனுக்கு ஒன்றிய அரசின் ஒப்புதல் பெற்றுத்தான் நாம் கடன் வாங்க முடியும். அப்படி வாங்குகின்ற கடன் அளவை ஏன் அதிகரிக்கிறீங்க அனுமதிச்சீங்க? வேணும்னா நிப்பாட்டி இருக்க வேண்டியதானே. நாம ஒரு திட்டத்தை கேட்கிறோம். என்ன திட்டம் கேட்கிறோம்? சென்னைக்கு மெட்ரோ ரயில் கொடுங்கன்னு திட்டம் கேட்கிறோம். திட்டத்தை கேட்டால் சொந்த காசு எடுத்து கொடுக்க வேண்டியதானே இந்திய அரசு. அவ்வளவு வக்கும் திராணியும் இருக்கின்ற இந்திய ஒன்றிய அரசு சொந்த காசு எடுத்து கொடுக்க வேண்டியதானே. நான் உங்களுக்கு ஜிக்காவிலிருந்து ஃபண்ட் வாங்கி கொடுக்குறேன். ஏன் சொல்ற? ஜிக்காட்டு இருந்து ஃபண்ட் வாங்கி கொடுன்னு நான் கேட்டேனா? நான் கேட்டது மெட்ரோ ரயிலுக்கான திட்டம். அந்த திட்டத்தை மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து போடுது. நான் இவ்வளவு கொடுக்குறேன், நீங்க இவ்வளவு கொடுங்க, மீதியை நம்ம வெளிநாட்டுல இருந்து கடன் வாங்குவோம்னு ஒன்றிய அரசு எதற்காக ப்ரொபோஸ் பண்ணுது? அந்த மொத்தத்தை தன் பேரில் இப்போ கணக்கில் எழுதி கொண்டு திருப்பி கட்டுறதை மட்டும் நம்ம கட்டணுமா? ஆனா கணக்கு கொடுத்ததாக கணக்கு காட்டப்படுவது ஜிக்கா கொடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, நாங்களே கொடுத்தோம்னு சொல்லிக்கிடுவாங்க. மோடி ஜி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஜி இல்ல, அது ஜே ஃபார் ஜப்பான். ஜே ஃபார் ஜி கிடையாது, ஜே ஃபார் ஜப்பான். ஜே ஃபார் ஜி கொடுக்காம ஜே ஃபார் ஜப்பான் இருந்து எதுக்காக நீங்க காசு வாங்கி கொடுக்குறீங்க? அப்போ மாநில அரசுக்கோ அல்லது ஒன்றிய அரசுக்கோ தேவைப்படுகிறது என்கின்ற பட்சத்தில் கடன் வாங்கப்படுகிறது. தேவையில்லாம கடன் வாங்குற கடனை மு.க. ஸ்டாலின் பாக்கெட்ல போட்டுட்டு கொண்டு போயிட்டாரா? அப்படி கொண்டு போறத இந்த நாட்டினுடைய ரிசர்வ் வங்கியோ அல்லது ஒன்றிய அரசாங்கமோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குமா? அப்படி எதுவும் நடக்கல. மக்களுக்கென்று செய்யப்படுகின்ற திட்டங்களுக்காக கடன் வாங்கப்படுகிறது, அது செலவிடப்படுகிறது. சரி, இவ்வளவு பேசுறாங்கல்ல. ஒன்றிய கடன் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்க இந்த சொன்னீங்க இல்லையா, பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர், அதுல தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்குது. இது எப்படி சாத்தியமாகுது? சமீபத்தில் வெளியான ஒரு கருத்து கணிப்பு, கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கு உகந்த மாநிலங்களின் பட்டியல் அப்படின்னு. அந்த பட்டியலை எடுத்து பார்த்தால் அந்த கண்ணியத்துக்குரிய மாநிலங்கள், கண்ணியத்துக்குரிய வாழ்வை உத்தரவாதப்படுத்துகின்ற மாநிலங்களின் பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பது தமிழ்நாடும் கேரளாவும் 80.2. அதற்கு அடுத்து கோவா, கர்நாடகா, ஆந்திரா 75 70, தெலுங்கானா வரைக்கும் எல்லாரும் 70க்கு மேல இருக்கிறோம். அப்படியே நார்த்துக்கு போக 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 உத்தரப்பிரதேசம் 56.4, பீகார் 43.2, ஒடிசா 61.2, தமிழ்நாட்டை விட
20% குறைவான புள்ளிகளைத்தான் அந்த மாநிலங்கள் எல்லாம் பெற்று இருக்கின்றன. சரி, நம்மளை பார்த்து இவ்வளவு கேட்கிறாங்கல்ல, தண்ணி கொடுத்தான். இப்ப கூட சமீபத்துல ஒரு நடிகர் பனையூர் பால்வாடி பண்ணையார் ஊறுகாய் அளவுக்கு கூட அறிவில்லை. எவ்வளவு பட்டங்கள் ஒருத்தருக்கு சூட்டுறதுன்னு தெரியல. இப்ப பல காலத்துல மன்னர்களுக்கெல்லாம் நம்ம பட்டம் கொடுக்கும் பொழுது ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜ குலதிலக, ராஜ வைராக்கிய, ராஜ குல துங்குவை விட்டு விட்டானையா அப்படின்ற மாதிரி வெறும் பண்ணையாருன்னு சொன்னா இப்ப மக்களே கோச்சுக்கிறாங்க. ஏன் பால்வாடி பண்ணையாரை விட்டுட்டீங்க? சரி, பால்வாடி பண்ணையாருன்னு சொன்னா ஊறுகாய் அளவுக்கு கூட அறிவில்லாத பால்வாடி பண்ணையாருன்றதை நீங்க சொல்லாம விட்டுட்டீங்கன்னு ராஜ குலத்துங்குவை விட்டு விட்டிரையான்னு கழுத்தை பிடிக்கிறாங்க. அப்போ இந்த ஊறுகாய் அளவுக்கு கூட அறிவில்லாத பால்வாடி பண்ணையார் அவர்கள் என்ன சொல்றாரு? மக்களுக்கு தண்ணி கிடைக்கல, ரோடு கிடைக்கல, இதெல்லாம் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரி, ஒன்றிய அரசு மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கணும், ஏன்னா பஞ்சத்தில் மக்கள் செத்து விடக்கூடாது, தண்ணி கிடைக்கணுன்றதுக்காக ஒன்றிய அரசாங்கம் ஜல்ஜீவன் மிஷன் ஒன்று ஆரம்பிச்சதா சொல்றாங்க. இந்த ஜல்ஜீவன் மிஷனுக்கு இந்த பட்ஜெட்ல போன தடவை 2022-23 2.18% ஒதுக்கிச்சு இந்த அரசு. 23-24 2.16, 24-25 2.05, 25-26 1.96. குடிநீர் வழங்குவதற்காக, மக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கான திட்டத்தில் இப்படி குறைந்து கொண்டே வருகிறது. சரி, இதுல மட்டும்தான் குறைந்து கொண்டு வருகிறதா அப்படின்னா, சமூக நீதி திட்டங்களுக்காக செயல்படுத்தப்படுகின்ற செலவுகள், the percentage of fund allocated for the Ministry of Social Justice and Empowerment, மொத்த பட்ஜெட்ல சமூக நீதி துறைக்காக ஒதுக்கப்படுகின்றதுல 2020-21 38%. அதுவே ரொம்ப குறைவு. ஒன்றிய அரசு 25-26 0.29, அதிலிருந்தும் குறைவு. 1% கூட சமூக நீதிக்காக செலவிடாத இந்த அரசு தமிழ்நாட்டை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். சரி, நாமெல்லாம் உரிமை நம்ம எப்பெல்லாம் மாநில சுயாட்சி கேட்போமோ அப்பெல்லாம் ஒன்றிய அரசு தரப்பு, அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, நீங்க ஊராட்சிகளுக்கு தன்னாட்சி கொடுத்துட்டீங்களா, அதுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இது ரிப்போர்ட் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவல்யூஷன் டு பஞ்சாயத்து இன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெளியிட்ட அறிக்கை 2024. டாப் 10 மாநில வாரியா கிராமங்கள் ஊராட்சிகளுக்கு அதிகார பகிர்வு அளித்த மாநிலங்களின் பட்டியல்ல 57.46 ஒடிசா, 57.62 கர்நாடகா, 60.24% தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. வேறு உத்தரப்பிரதேசம் எல்லாம் 6 இடத்துக்கு கீழே தான் போகுது. அப்போ கிராம ஊராட்சிகளுக்கும் அதிகார பகிர்வை சாத்தியப்படுத்தக்கூடிய அரசாக தமிழ்நாடு அரசு தான் இருக்கிறது. அப்போ தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட்டின் மீதோ அல்லது தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களின் மீதோ கேள்வி எழுப்புவதற்கு இந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு எந்த தகுதியும் கிடையாது. இப்போ பிடிஆர் பட்ஜெட்டோ, இவர் தங்கம் தென்னரசு அவருடைய பட்ஜெட்டோ, இதெல்லாம் என்ன மாதிரியான விளைவுகளை, இப்போ பல திட்டங்கள் இருக்கு இல்லையா? இப்போ இலவச பேருந்து திட்டங்கள்ல இருந்து மகளிருக்கான உரிமை தொகை, மகளிருக்கான இலவச பேருந்து, மாணவர்களுக்கான இந்த 1000 ரூபாய், இப்படியான இந்த திட்டங்கள் எல்லாம் சமூகத்தில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது? இல்ல, இந்த பட்ஜெட் இது பிடிஆர் பட்ஜெட், தங்கம் தென்னரசு பட்ஜெட்ன்றதை விட இது திராவிட மாடல் பட்ஜெட் அப்படின்றத ப்ரொபோஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காவல்துறையில பெண்களுடைய பங்களிப்பை பற்றி பேசுறாங்க. பெண்கள் அப்படின்னு வரும்பொழுது தமிழ்நாட்டில் 1973 கலைஞர் அரசாங்கம் தான் பெண் காவல்துறையவே உருவாக்குகிறார். அதற்கு பிறகு ஜெயலலிதா பெண்களுக்கான தனி காவல் நிலையத்தை உருவாக்குகிறார். இப்படி போய்கிட்டு இருக்கிற ட்ரெண்ட்ல இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகபட்சமாக ஒரு மாநிலத்தில் பெண்கள் பணியாற்றக்கூடிய எண்ணிக்கை காவல்துறையில் அப்படின்னா 21%, அது தமிழ்நாடு தான். வேற எந்த மாநிலமும் பக்கத்திலேயே கிடையாது. அப்போ பெண்களுக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் பெண்களை காவல்துறை நோக்கி நகர்த்துகிறது. அதே போல இந்தியா முழுவதும் பணிக்கு செல்லக்கூடிய பெண்களின் எண்ணிக்கையை எடுத்து பார்க்கும் பொழுது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெண்களில் 40% வேலைக்கு போகின்ற பெண்கள், அதாவது ஆர்கனைஸ்டு ஒர்க்கு, அன்ஆர்கனைஸ்டா வெறுமன கூலி தொழிலாளிகளாகவும் தையல் இயந்திரம் ஓட்டுபவர்களாகவும் துறைசாரா அல்லது அமைப்பு சாரா பணியாளர்களாக மட்டும் இல்லாம அமைப்பு ரீதியாக பணிக்கு போகக்கூடிய பெண்களின் பட்டியலில் 40% பெண்கள் இந்திய அளவில் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறார்கள். அப்போ இது யார் சாத்தியப்படுத்தி காட்டியது? இந்த அரசுகளுடைய பட்ஜெட் சாத்தியப்படுத்தி காட்டியது. வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கலை பற்றி கவலைப்பட வேண்டாம், வீட்டு செலவுக்கு தமிழ்நாடு அரசு காசு கொடுக்கும். இப்ப கேட்கறாங்க விஷத்தை வாங்கி குடிச்சு சாகிறதா அப்படின்னு. விஷத்தை வாங்கி குடிச்சு சாகிற நிலைமையில இருந்த குடும்பங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்து இலவசமாக ரேஷன் பொருட்கள் கொடுத்து அவ்வளவு உதவிகளையும் செய்து நீ கௌரவமான வாழ்க்கை வாழு, ஒரு பஸ் காசு கூட புருஷன்ட்ட போய் கௌரவத்தை இழந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சுதந்திரமாக பயணிப்பதற்கான திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொடுத்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு அரசு மற்றும் தனியார் துறைகள் ஒன்றும் இல்லை, பெண்களுக்கு 50% பணிகளில் இடஒதுக்கீடு அப்படின்ற நிலையை நோக்கி தமிழ்நாடு வந்திருக்குது. எப்படி வந்துச்சு? டிஎன்பிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட்ல 50% ரிசர்வேஷன் ஃபார் உமன் அப்படின்றத ஒரு அரசு செயல்படுத்த முடியுது அப்படின்னா
பெண்களுடைய சமூக தரம் என்னவாக உயர்ந்திருக்கிறது. நான் உறுதியா சவால் விட்டு சொல்றேன், உத்தரப்பிரதேசத்திலேயோ பீகார்லயோ 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு அரசு பணிகளில் கொடுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா அந்த பெண்கள் அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவோ அல்லது ஊரை விட்டு வெளியே வருபவர்களாகவோ அல்லது படித்தவர்களாகவோ இல்லாத நிலைதான் இன்றைக்கும் இருக்கு. சமூக நிலைமையா இருக்கு. அப்போ பெண்களை நோக்கி செய்யப்பட்ட ஒவ்வொரு திட்டமும், ஏன் இலவசமா அரிசி கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க, ஏன் 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க, ஏன் மிக்சி கொடுக்குறீங்க, கிரைண்டர் கொடுக்குறீங்க, ஏன் டிவி கொடுக்குறீங்க, இப்படி ஒன்னொன்னு கேட்டாங்க. இந்த ஒரு கேள்விக்குமான மொத்தமான பதில் தான் இன்றைக்கு இந்திய அளவில் பெண்கள் கண்ணியமாக வாழ்வதற்கு தகுதியுள்ள மாநிலமாக தமிழ்நாடு, பெண்கள் வாழ்வதற்கு தகுதியுள்ள நகரங்களின் பட்டியல்ல முதல் 10 இடங்கள்ல 4க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டின் நகரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அப்படின்னா இதுதான் பெண்களுக்கு இந்த பட்ஜெட்டுகள் சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய விளைவு. இதை நேரடியா தராசு தட்டுல வச்சு அளந்து காட்டு அப்படின்னு சொன்னாலும் அளந்து காட்ட முடியும், மறைமுகமாக புரிந்து கொள்வதென்றாலும் புரிந்து கொள்ள முடியும். இது எப்ப அவங்களுக்கு புரியாது அப்படின்னா, நிர்மலா சீதாராமன்களாக அவர்கள் இருக்கும் பொழுது அது புரியாது, அல்லது துரோகி தமிழ்துயர சவுந்தரராஜன்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு புரியாது. ஊருக்குள் இருக்கக்கூடிய மாரியம்மாளுக்கும் காளியம்மாளுக்கும் இது நன்றாக தெரியும். ஓகே, இப்போ ஒன்றிய அரசோட நமக்கு தொடர்ச்சியா நிதி பிரச்சனைன்றது இருந்துட்டே இருக்குது. இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் இதை அது பாதிக்குது, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை எந்த அளவிற்கு அது பாதிக்குது? தமிழ்நாட்டு பட்ஜெட்டை பொறுத்தவரையில தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, வேற எந்த ஒன்றிய பட்ஜெட்டிலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு பட்ஜெட் கல்விக்கான நிதியை செலவிடுவது. ஒன்றிய அரசாங்கம் கடந்த ஆண்டு கல்விக்கான பட்ஜெட் 75,000 கோடி. தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு செலவு செய்வது, பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் 44,000 கோடி. உயர்கல்வி இல்லாம வெறும் பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் 44,000 கோடி. அப்ப என்ன அர்த்தம்? நீ கொடுக்கறதுல பாதிக்கு மொத்த நாட்டுக்கே 75,000 கோடி. நாம் ஒரு மாநிலத்துக்கு 44,000, பள்ளிக்கல்வி துறைக்கு மட்டும் 44,000 கோடி செலவு செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப இதுலதான் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, 44,000 கோடி செலவு செய்யற ஒரு மாநிலத்துக்கு 2,000 கோடி ஒரு கேடா, அது இல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இந்த 2,000 கோடி அப்படின்றது நான் அடுத்த வீட்டு காசை நான் கேட்கல, ஏன் காசு, மக்கள் கட்டுன வரிப்பணத்துக்கான காசை நம்ம கேட்கிறோம். ஏன் அதை கேட்கிறோம்? நம்ம கட்டுற காசு நம்மளுக்கு செலவு செய்யப்படும்ன்ற நம்பிக்கையில தான் நம்ம இந்த நாட்டுக்கு வரி கட்டக்கூடிய சட்டப்பூர்வமான குடிமகனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இல்லைன்னா நான் வேற ஒரு நாட்டுல குடியுரிமை வாங்கி அந்த நாட்டுல போய் செட்டில் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஏன் இந்த நாட்டில் வாழ்றேன்? எனக்கு இந்த நாட்டின் மீது உரிமை இருக்கிறது, இந்த நாட்டின் சுதந்திரத்தில் எனக்கு உரிமை இருக்கிறது, இந்த நாட்டில் வாழ்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, நான் இந்த அரசாங்கத்துக்கு நல்லபடியா வரி கட்டுறேன், அந்த வரியை இந்த அரசாங்கம் எனக்கு திருப்பி கொடுக்குது அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு மக்கள் வாழுகிறார்கள் அப்படின்னா, இவங்க ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது இன்டைரக்ட் டாக்ஸ் பூரா ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்டைரக்ட் டாக்ஸஸ், அதாவது மறைமுக வரிகள் என்று சொல்லப்படும் வரிகள் 2015-16 3.96 இருந்தது இந்த மறைமுக வரி அப்படின்றது. இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா மறைமுக வரி? 55.41%. இந்த நாடே மறைமுக வரியில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த மறைமுக வரி அப்படின்றது என்னென்ன? எக்ஸைஸ் 25 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யறாங்களா, வரி விலக்கு கொடுக்குறாங்க கார்பரேட்டுக்கு தானே கொடுக்குறாங்க, ஏழை மக்களுக்கு கொடுக்கல. இப்படிதானே கொடுக்குறாங்க. அப்ப அங்க இருக்கிறது எப்படி நடக்கிறது? மினிமம் பேலன்ஸ் சார்ஜ் பிடிக்கிறது, 4 தடவைக்கு மேல பணம் எடுத்தா 25 ரூபாய் பிடிக்கிறது, ஏடிஎம் கார்டுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பிடிக்கிறது, பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பிடிக்கிறது, பேங்குக்கு நீங்க இத்தனை ரூபாய் வந்துட்டு போயிருக்கீங்கன்றதுக்கு ஒரு சேவை வரி பிடிக்கிறதுன்னு எல்லாத்துக்கும் வரி மேல வரி போட்டு இந்த அரசாங்கம் வசூலிக்கிறது. எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்துக்குன்னு மட்டுமே 2% செஸ் வரி வசூலிக்கப்படுகிறது. தமிழர்கள் அனைவரும் அந்த வரியை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த 2% செஸ் வரியில தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு இருக்கு இல்லையா, அந்த பங்கு தான் இந்த 2,000 கோடியா நம்மளுக்கு வர வேண்டியது. அதை நம்ம திருப்பி வேணும்னு கேட்கும் போது அவன் என்ன சொல்றான்னா, நம்ம உண்டியல்ல போட்ட காசை சாவி அவன் வச்சுக்கிட்டு கடைசியில என்ன சொல்றான் அப்படின்னா, உண்டியல் சாவியை திறந்து உனக்கு உன் காசை கொடுக்கணும்னா நீ எனக்கு மண்டி போட்டு கீழே விழுந்து கும்பிடு, சாஸ்திராங்கமா விழுந்து கும்பிடு அப்படின்னு நம்முடைய சுயமரியாதை இழக்க சொல்லுகிறார்கள். அதுதான் மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட திட்டங்கள். அப்போ இந்த விஷயத்தை தான் தமிழ்நாடு எதிர்க்கிறது. இந்த 2,000 கோடி எங்க அப்படின்னு கேட்கிறாங்கல்ல, அப்போ அதாவது 44,000 கோடியில 2,000 கோடி ஒரு பொருட்டு இல்லைல்ல. இப்படி கேட்கிறவங்களுக்கு ஒரு கார் ஷோரூம் போங்க, 65 லட்சத்துக்கு காரு, ஒரு 70 லட்சம் கட்டுங்க. 65 லட்சத்துக்கு கார் வாங்குறவனுக்கு 5 லட்சம் ஒரு கேடாங்க, போக 5 லட்சத்தை கார்காரன் வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னா விடுவீங்களா? கண்டக்டர் 2 ரூபாய்க்கு டிக்கெட்டுக்கு நம்ம 1 ரூபாய் கொடுத்தோம்னா மிச்சம் 1 ரூபாய் கொடுக்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் நின்று அடுத்த ஸ்டாப்புக்கு போனாலும் கழுத்தை பிடிச்சி 1 ரூபாய் கூடியா அப்படின்னு வாங்கிட்டு வர்றாங்க. ஏன் வாங்கிட்டு வர்றாங்க?
அது மனுஷனோட சுயமரியாதை, அவன் சம்பாதிச்ச காசு. அப்போ தமிழ்நாடு சம்பாதிச்ச காசு அது. இது ஏதோ ஸ்டாலின் தனியா சம்பாதிச்ச காசோ உதயநிதி ஸ்டாலின் தனியா சம்பாதிச்ச காசோ அல்ல. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும், விவசாய தொழிலாளியில் இருந்து கூலி தொழிலாளியில் இருந்து ஆர்கனைஸ்ட் எம்ப்ளாயிஸ்ல இருந்து அவ்வளவு பேரும் வேர்வை சிந்தி சம்பாதித்த, ரத்தம் சிந்தி சம்பாதித்த காசு. அந்த காசை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது. இதுக்கு தமிழ்நாட்டிலே இருந்துகிட்டு அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் வந்து அதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பேசுறானுங்க. நேற்று கூட தர்மபுரியில் நடந்த கூட்டத்தில் இதுதான் பேசினேன். சமீபத்தில் தான் நான் அந்த தீரன் சின்னமலை, அது அண்ணாமலை அப்படின்றதுனால அந்த தீரன் சின்னமலை வந்து பல்வேறு வகைகளில் பொருத்தப்பாட்டோடு வருகிறது. உதாரணம், தீரன் சின்னமலை எப்ப சின்னமலை ஆனாரு? ஹைதர் அலி சமஸ்தானத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. ஹைதர் அலி சமஸ்தானத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சில பாளையங்களை அவர் கண்ட்ரோல் பண்றாரு, அதிகமா வரி வசூல் பண்றாரு ஹைதர் அலி. அதன் காரணமா இங்க இருக்கக்கூடிய பாளையங்களுக்கும் ஹைதர் அலிக்கும் பிரச்சனை இருக்கு. தீரன் சின்னமலை வந்து ஈரோடு பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர், அவர் என்ன செய்யறாரு, ஒரு நாள் பாக்குறாரு, மூட்டை மூட்டையா ஏதோ போகுது, மாட்டு வண்டியிலையும் குதிரை வண்டியிலையும் போகுது, வீரர்களோட போகுது. என்னது அப்படின்னா, இதுதான் நம்ம ஊருக்காரங்க கட்டின வரி பணம். ஏண்டா இந்த பஞ்சத்தில் அடிபட்ட ஊராடா இவ்வளவு காசை உனக்கு கொடுத்து விடுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்து ஷாக் ஆகுறான். குதிரைகளோட போய் அந்த வீரர்களை போன மடக்கி அவ்வளவு பேரையும் போரிட்டு தோற்கடித்து அந்த பணத்தை எல்லாம் திருப்பி எடுத்துட்டு போறான். எடுத்துட்டு போய் மக்களுக்கு கொடுத்தான். அதுல ஒருத்தன் தோத்து போன வீரன் ஒருத்தன், இப்படி இங்க கொள்ளையடிச்சீங்கன்னா ஹைதர் அலிட்ட நாங்க என்னன்னு சொல்றது, போய் சொல்லு, சென்னிமலைக்கு சிவன்மலைக்கு நடுவுல ஒரு சின்னமலை எடுத்துக்கிட்டான்னு போய் சொல்லு. அந்த இடத்துல அவருடைய இயற்பெயர் வேற, அங்கதான் அவன் தீரன் சின்னமலையா மாறுறார். இப்ப இந்த தீரன் சின்னமலைய பிரிட்டிஷார் வந்து ஒடுக்க பாக்குறாங்க. பிரிட்டிஷ் ஒடுக்க பார்க்கும் போது அதே தீரன் சின்னமலை எந்த ஹைதர் அலிக்கு எதிராக வரி பணத்தை கொள்ளையடிச்சுட்டு போனாரோ அதே தீரன் சின்னமலை என்ன பண்றாரு, திப்பு சுல்தானோட கூட்டணி வைக்கிறார். திப்பு சுல்தான் முதலில் பெற்ற போர் வெற்றிகள் அத்தனைக்கும் காரணகர்த்தாவாக இந்த சின்னமலை நிற்கிறார். ஏன்? ஒரு ஏகாதிபத்தியம் வருதுன்றதுக்காக. இதுதான் இந்தியாவில் அமைந்த ஃபர்ஸ்ட் இந்தியா அலையன்ஸ். இவங்க பாசையில இந்திய அலையன்ஸ், இண்டி கூட்டணி. இந்த இண்டி கூட்டணி, இந்தியா கூட்டணியை முதல்ல கட்டி காட்டுறது இந்த தீரன் சின்னமலை. இந்த தீரன் சின்னமலையை எப்படி தோக்கடிக்கிறாங்க? அவருடைய அதே அவருடைய படைத்தலைவர் யாரு? கருப்பு சேர்வை அப்படின்ற நபர். அவருக்கு விசுவாசமாக அவருக்கு தகவல் சொல்லி கொண்டிருந்தவர் யார்? பொல்லான் என்கின்ற ஒரு அருந்ததீர சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த பொல்லான் வீட்டுல பொல்லான் வந்து இவருக்கு ஒரு குறிப்பு எழுதி கொடுக்குறாரு, உங்களை தாக்க வருவாங்க, நீங்க தப்பிச்சிருங்கன்னு. அதை பார்த்துட்டு அந்த குறிப்பை கீழே போட்டுட்டு போயிடுறாரு. அந்த குறிப்பை பார்த்த வீரர்கள் அந்த பொல்லானை கொன்றுறாங்க. ஐயோ, நான் குறிப்பை விட்டுட்டு வந்து இப்படி என் பொல்லானை பறி கொடுத்துட்டனே அப்படின்னு கதறி அழுதவர். ஆனால் அவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர், அவருக்கு தினமும் சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவரை காட்டி கொடுத்துறாரு. அவர் பேரு நல்லையன். இன்னைக்கு அவருக்கு பேரு அண்ணாமலை. இப்படிப்பட்ட நல்லையன்களால் தீரன் சின்னமலைகள் கொல்லப்படுவது என்பது வரலாற்றில் கடந்த காலத்தில் நாம் பார்த்திருக்கக்கூடிய உதாரணங்கள். தமிழ்நாடு இன்றைக்கு தீரன் சின்னமலையாக நின்று கொண்டு தமிழ்நாட்டுக்கு உரிய வரி பணத்தை கொடு என்று கேட்கிறது. ஆனால் இந்த நல்லையன் மாதிரியான ஆட்கள், இந்த நல்லப்பன் மாதிரியான ஆட்கள், அதாவது அண்ணாமலை வகையராக்கள், அண்ணாமலை வகையரா அப்படின்றதுக்கு ரூட் காசு. இப்ப எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எட்டப்பன் ஒரு துரோகியோ அது போல ரெண்டு பேரும் வெவ்வேறு இனம் கிடையாது, ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் தான். அதே போல சின்னமலைக்கு காட்டி கொடுத்த நல்லையன் அவனும் அதே இனத்தை சேர்ந்தவன் தான். அப்போ அப்படியான ஒரு துரோகியாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ஆட்டுக்குட்டி மற்றும் தமிழ் துயரம் மற்றும் வானதி போன்ற ஆட்கள் எல்லாம், அப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரியான ஆட்கள் எல்லோரும் தமிழ்நாட்டில் தமிழர்களாக பிறந்திருந்தாலும் கூட தமிழ் உணர்வு இல்லாத தமிழர்களை காட்டி கொடுக்கின்ற துரோகிகள் அப்படின்றத அடையாளப்படுத்தி காட்ட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழுகிறோம். அந்த அடையாளப்படும் வேலையை அவர்களே தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டின் வளர்ச்சிக்கு ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் கல்வி, மருத்துவம். இந்த கல்வி மருத்துவம் அப்படின்றத பொறுத்தவரையில ஒன்றிய அரசு, மாநில அரசு ரெண்டு பேருமே கல்வி இலாக்காவும் வச்சிருக்கிறாங்க, மருத்துவ இலாக்காவும் வச்சிருக்கிறாங்க. யாருக்கு அதிகாரம் இருக்கு? கல்வி என்பதை பொறுத்தவரையில பொதுப்பட்டியல். அதுல பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வி தங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று ஒன்றிய அரசாங்கத்திடம் எந்த சட்டமும் கிடையாது. சட்டமே கிடையாது. அவர்களால் பாலிசி மட்டும்தான் எழுத முடியும். ஏன்னா அவர்களுடைய சட்டத்திற்கு முன்னாலேயே எல்லா மாநில அரசுகளும் ஒரு சட்டம் வைத்திருக்கின்றன பள்ளி கல்வித்துறைக்காக என்று. அப்ப அந்த சட்டத்தை மீறி இவர்கள் வேறு சட்டத்தை போட்டு வர வேண்டும். அப்படி போடவில்லை. அப்ப இவங்க எழுதி வச்சிருக்கிறது பாலிசி. அந்த பாலிசியின் அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க. மாநில அரசுகள் வந்து அது தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இதுல ஒப்பீட்டளவில் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப சமீபத்தில் ஒரு டேட்டா எடுத்துட்டு வர்றாங்க. அந்த டேட்டால என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிரிண்ட்ல கூட யாரோ ஒருத்தர் வந்து வீடியோ போட்டிருக்கிறாரு, தமிழ்நாடு வந்து மக்களை ஏமாத்துது அப்படின்ற மாதிரி. நீங்க அதை நல்லா பாருங்க. 2ல் 1 போச்சுன்னா எவ்வளவு? 1. 2ல் 1 போச்சுன்னா 1ன்னு சொல்ல தெரியாத ஒருத்தர் 4 3ஆல வகுத்தா எத்தனைன்னு சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? கழித்தல் தெரியாத ஒருத்தர் வகுத்தல் செய்ய முடியுமா? அந்த அறிக்கையில தமிழ்நாட்டில்
கழிக்க தெரிந்தவர்கள் எண்ணிக்கையை விட வகுக்க தெரிந்தவர்கள் எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு காட்டுது. இது எந்த வகையில ஏற்றுக்கொள்ளக்கூடியது? கழித்தல் சொல்லி கொடுக்காத ஒரு ஸ்கூல்ல வகுத்தல் சொல்லி கொடுக்குறாங்க. கழித்தல் சொல்லி கொடுக்காத கழித்தல் தெரியாத ஒரு ஊர்ல வகுத்தல் தெரியுது. இது என்ன மாதிரியானது? அந்த டேட்டாவை எடுத்து மனசாட்சி உள்ள யாரா இருந்தாலும், அது ஏசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் எடுக்கிற ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டை எடுத்து பாருங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, கழித்தல் தெரிந்தவர்கள் தமிழ்நாட்டில் 26%, பீகார்ல 75%. இதை நீங்க நம்பணும் இப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. இதை தூக்கிட்டு இந்த ஒன்றிய அரசாங்கத்தை சேர்ந்த மோசடி கண்ணு முன்னாடி பாக்குறோம் என்ன நடக்குது அப்படின்றது. அப்ப இதையெல்லாம் நம்பு அப்படின்னு நம்மளை ஏமாத்துறாங்க. அதே போல இப்ப தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் தமிழ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், தமிழ் வழி கல்வியில் படிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது. சரி, தமிழை கட்டாய பாடமா எல்லாரும் படிச்சுட்டு தானே இருக்கிறாங்க, இங்கிலீஷ் மீடியத்துல தானே படிக்கிறாங்க. உங்க வீட்டு பிள்ளை மராத்தி படிச்சதுன்னு சொன்னீங்களே, நம்ம மதுரை ஆசிரியர் வீடியோ போட்டிருக்கிறாரு. அதுல எடுத்து பார்த்தோம்னா உங்க வீட்டு பிள்ளைங்க பூரா அமெரிக்கால செட்டில் ஆயிருக்கிறாங்க, பூரா இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல படிச்சவங்களா இருக்கிறாங்க. இந்த இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல படிச்சவங்க தமிழ்நாட்டு பிள்ளைகளை தமிழ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல படிக்க சொல்றாங்க. சரி, நான் என் பிள்ளைய தமிழ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல மட்டுமே படிக்க வைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். நீ அப்ப என்ன செய்யணும்? இனி தமிழ்நாட்டிற்கு வட இந்திய அதிகாரிகளை போஸ்டிங் போட மாட்டேன், தமிழ்நாட்டிற்கு யூபிஎஸ்சி என்கின்ற சட்டம் செல்லாது, தமிழ்நாட்டிற்கு ரயில்வே துறைகளில் தமிழர்கள் மட்டுமே வேலையில் அமர்த்தப்படுவார்கள், இதே போல மலையாளத்திற்கும் கன்னடத்திற்கும் தெலுங்குக்கும் நீ அறிவிச்சிரு. முழுக்க தாய்மொழியிலே கற்றுக் கொடுப்போம். யாருக்கு என்ன பிரச்சனை? சஸ்டைனபிளா நம்ம வாழ்ந்துட்டு போலாமே. அந்தந்த மாநிலங்கள் அதனுடைய அதிகாரத்தோடு நிம்மதியாக வாழ்வாங்களே. இதைத்தான் நான் சுருக்கமா என்னன்னு கேட்கிறோம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு கேட்கிறோம். இந்த மரமண்டைகளுக்கு அது புரியவில்லை என்றால் என்ன செய்வது? தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் மருத்துவத்துறைக்கும் செயல்படுத்தும் பாதம் காப்போம்னு ஒரு திட்டம். இந்த பாதம் காப்போம் அப்படின்றது பல பேருக்கு இன்னைக்கு தெரியல. பாதம் காப்போம்னா என்ன? சமீபத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட பேசினேன். மக்களே, அப்படி ஒரு திட்டம் இருக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. நீரிழிவு நோய் காலில் புண்ணு வந்துருச்சுன்னா ஆறாது, ஆனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அதை பார்த்தோம்னா சரிப்படுத்திட முடியும். அப்ப நீரிழிவு நோய் இருப்பவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பாதம் பாதுகாப்போம் திட்டத்தின் கீழே ஒரு அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரையின் கீழ் சென்று தங்களுடைய பாதங்களை இந்த நீரிழிவு நோய் புண்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கும் நல்ல மருத்துவ முறைகளை பெறுவதற்கும் அந்த திட்டம் உதவி செய்யும். இதயம் காப்போம்னு ஒரு திட்டம். இந்த இதயம் காப்போம் திட்டத்தின் கீழே இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 6000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இதய நோய் வருவது போல தெரிந்த முதல் 1 மணி நேரத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போன 7000 பேர்ல 6800 பேருக்கு மேல காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். மீதி பேர் ஏற்கனவே பல நோய்களால பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்றத ஒரு தனியார் கல்வி நிறுவனம் ஆய்வு செய்து சொல்லுது. அப்போ கிட்டத்தட்ட வருகின்ற அத்தனை பேரையும் பாதுகாப்பதற்கான திட்டங்களை தமிழ்நாடு அரசு செய்கிறது. இதை எஃபெக்டிவா செய்ய முடிஞ்சது காரணம் என்னன்னா, நம்ம கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ளோஸா மானிட்டர் பண்றதுக்கு 60% தன்னாட்சி அதிகாரம் பெற்ற உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு. அதை பக்கத்திலிருந்து மேற்பார்வை செய்வதற்கு மக்கள் நேயம் உள்ள ஒரு மனிதாபிமானம் மிக்க அரசு இருக்கிறது. இந்த கட்டமைப்பு அவன் கண்ணை உறுத்துது. இந்த கட்டமைப்பை சிதைச்சா மட்டும்தான் நம்ம நோய் நொடி மிக்கவர்களாக மாறி வெவ்வேறு மாநிலங்களுக்கு பஞ்சம் விளைக்க போவோம். எப்படி 200 வருஷத்துக்கு முன்னாடி தாராவிக்கும் ஒடிசாவுக்கும் தமிழை ஓடுனானோ அந்த நிலை இன்னைக்கு கிடையாது. ஆனா அதை திருப்பி உருவாக்க நினைக்கிறாங்க. அதுதான் தமிழ்நாட்டுக்கு காசு கொடுக்காம தமிழர்களை சுயமரியாதை இல்லாதவர்களாக மட்டுமல்ல, ஆரோக்கியம் இல்லாதவர்களாக மாற்றுகின்ற, கல்வியறிவு இல்லாதவர்களாக மாற்றுகின்ற இந்த படு பாதகமான செயல் திட்டம். தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டை பொறுத்தவரையில் மக்களிடமிருந்து பெறுகின்ற வரிப்பணத்தை மக்களுக்கு சமமாக பிரித்தளிக்கிறது. அதனாலதான் சமமா நீங்க பிரித்தல் அளிக்குது அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அந்த இடத்துலதான் சீமான் போன்றவர்கள் ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. அதாவது எலெக்ஷனுக்கு வீட்டுக்கு 1000 2000 கொடுக்கறத விட நம்ம அதை ஒரு திட்டமாவே போட்டு மாசம் 1000 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டா ஒரு வருஷத்துக்கு 12000 ரூபா ஆச்சு. மாணவர்களுக்கு வீட்டில் பையன் இருந்தானா பையனுக்கு பணம், பொண்ணுக்கு பணம், அம்மாவுக்கு பணம், இப்படி எல்லாருக்கும் லஞ்சம் கொடுத்து தேர்தலில் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்காக இப்படியான திட்டங்களை, சோம்பேறிகளை உருவாக்குகின்ற திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். என்ன செஞ்சா அவர் அமைதியாவாரு? மக்களுக்கு அரிசி கொடுத்தா அரிசி எல்லாம் ஒரு விஷயமா, டிவி கொடுத்தா டிவி ஒரு விஷயமா, ஆடு மாடு கோழி கொடுத்தா அது ஒரு விஷயமா, கிரைண்டர் மிக்சி கொடுத்தா இது ஒரு விஷயமா, எதைத்தான் இவன் விஷயமா கருதுவார்? எதை விஷயமா கருதுவார் அப்படின்னா, அவருக்கு ஒரு தேவை இருக்கு. எல்லாருக்கும் பின்னாடியும் ஒரு பொருளாதாரம் இயங்கி கொண்டிருக்கிறது. இப்ப தமிழ்நாடு அரசு மக்கள் பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படுகிறது. அதனால மக்களுக்கு செய்து கட்சியா போய் 1000 ரூபா கொடுத்தாலும் திட்டுற, ஆட்சியாவே 1000 ரூபா கொடுத்தாலும் திட்டுற. சரி, இதெல்லாம் ஏன் திட்டுற அப்படின்னா, அது தனக்கு சேர வேண்டிய உரிமை தொகை அப்படின்னு அவர் நினைக்கிறார். எதற்கான உரிமை தொகை அப்படின்னா, நீங்க இப்படி நலத்திட்டம் கொடுத்து ஓட்டு வாங்கினீங்கன்னா நான் எதன் பேரால தேர்தல் காலத்தில் உங்களிடம் பேரம் பேசுவேன்,
நான் ஒரு 1000 பேரை அதிருப்தின்னு இந்த பக்கம் திருப்பி வச்சா தானே நான் பேரம் பேசுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து நிக்க முடியும் எஜமா. இப்படி ஏன் எஜமா என்னோட இசுசு கார்ல மண்ணள்ளி போடுறீங்க, ஏன் எஜமா என்னோட இதுல மண்ணள்ளி போடுறீங்கன்னு மாவட்ட செயலாளர்கள்ட்ட போய் இவரு கெஞ்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? நலத்திட்டங்களின் காரணமா நலத்திட்டத்தினுடைய பயன் என்ன அப்படின்றத நம்ம இடைத்தேர்தல்கள்ல இருந்து அளவிட முடியும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல அதிமுகவிலிருந்து பெருவாரியான பெண்கள் வாக்கு திமுகவுக்கு மாறி இருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல அதிமுகவுடைய பெண்கள் வாக்கு முழுக்க திமுகவுக்கு மாறி இருக்கிறது. இதெல்லாம் நலத்திட்டங்களுடைய பயன். நல்ல திட்டத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறதுல என்ன தப்பு? அதுதானே தேர்தல் ஜனநாயகம். இல்லைன்னா நீங்க வேற மாதிரியான ஆட்சி முறை தான் நடத்தணும். தேர்தல் ஜனநாயகம் என்பது மக்களுக்கு உரிய நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்த்து அவர்கள் நல்வாழ்வுக்கு வழிவகுத்து மீண்டும் அவர்களிடம் போய் ஓட்டு கேட்பது. இந்த வேலையை திமுக சரியாக செய்து கொண்டிருக்கிறது. இவருக்கு அது பொறுக்கல. அந்த காசை ஏன்ட்ட கொடுங்க, நான் ஒரு இசுசு வாங்கிப்பேன். அந்த காசை ஏன்ட்ட கொடுங்க, நான் ஒரு பங்களா வாடகை கட்டுவேன். எனக்கு இன்னும் 2 பங்களா தேவைப்படுது. விஜயலட்சுமி விஷயத்துல செட்டில்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு நான் கோர்ட்லயே ஒத்துக்கொண்டு வந்துட்டேன். எனக்கு செட்டில்மெண்ட்டுக்கு பணம் வேண்டியது இருக்குன்னு அவர் கவலை. அதனால அவர் புலம்புறாரு. அவருக்கும் தமிழ்நாடு அரசு பார்த்து இந்த மாதிரி கத்தி கொண்டிருக்கக்கூடியதுக்கெல்லாம் இப்போ ஒண்ணும் இல்லை. இப்ப தெருக்களில் வந்து கத்தி கூப்பாடு போடுகின்ற சில விஷயங்களுக்காக தமிழ்நாடு அரசு சில சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துவது போல இவருக்கு ஏதாவது ஒரு சிறப்பு நிதியுதவி திட்டத்தை செயல்படுத்தலாம். இப்போ தேர்தல் வர இருக்கிறதுனால ஏதாவது புதிய திட்டங்கள், ஏதாவது எக்ஸ்க்ளூசிவான திட்டங்கள் வந்து வாய்ப்பு இருக்கா? இல்ல, பெண்கள் வழங்கப்படுகின்ற 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசி இருக்கிறார். இது மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது. அதே போல பல்வேறு விஷயங்கள் ஒன்றிய அரசின் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அதிலிருந்து ஒரு ரிலீஃப் எதிர்பார்க்கிறாங்க. அந்த ரிலீஃபும் தான் இந்த பட்ஜெட்ல வந்து மக்களிடமிருந்து வருகின்ற பெரிய எதிர்பார்ப்பு. அதை தாண்டி வேலை வாய்ப்புகள் உள்ளிட்டவற்றில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாதிரியான பகுதிகளில் மினி டைடல் பார்க் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு மதுரையில எல்லாம் இப்படிதான் ஒன்று டைடல் பார்க் மாதிரி ஒன்று உருவாக்குனாங்க. அந்த பார்க்குக்கு பிறகு அதே போல எல்காட்டு ஒரு பூங்கா உருவாக்குனாங்க. இன்னைக்கு அந்த எல்காட்டுக்குள்ள மதுரையில ரொம்ப முக்கியமான நிறுவனங்கள் செயல்படுது. சென்னைக்கு வராத பல பேர் வந்து மதுரையில அந்த பெருநிறுவனங்கள்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதோடு தொடர்புடைய பல சிறு நிறுவனங்கள் டெவலப் ஆகுது. அப்போ இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் வந்து இன்னும் அதிகமான அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது மக்களால. இன்னும் கிராமப்புறங்களை நோக்கி சென்று வளர்ச்சி திட்டங்களை சாத்தியப்படுத்துகின்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறது. ஆனா பட்ஜெட்ல பார்த்தா தான் தெரியும். ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக கடந்த கால பட்ஜெட் ஏற்படுத்திய தாக்கங்கள் குறித்தும் வருகின்ற பட்ஜெட்டில் உள்ள எதிர்பார்ப்பு குறித்தும் எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி.